ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க பொங்கல் வைக்கிறாங்க. இது பொங்கல் வைக்கிறதுல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொங்கலாக இருந்துச்சு. வரட்டியை எடுத்து காய வச்சு பொங்கல் வைக்கிறாங்க. அந்த ஊரெல்லாம் அதான் பழக்கமாக. ஸோ எல்லார் வீடுகள்லையுமே வந்து வாசலில் கோலம் போட்டு இந்த வரட்டியை எடுத்து வச்சு பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. நம்ம ஊருங்களெல்லாம் அடுப்பு வச்சு தான் எரிப்போம். இங்கே வந்து வரட்டியை இதுக்காண்டியே தயார் பண்ணுறாங்களா, பொங்கலுக்காண்டியே தயார் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு எரிப்பாங்களாம். எல்லாமே புது மஞ்சள் கட்டி பூ வச்சு மாவிலை, சில இடத்துல வந்து மாவிலை கட்டுறாங்க, சில இடத்துல மஞ்சள் வச்சு கட்டுறாங்க. வச்சு கட்டிட்டு தோரணம் மாதிரி பண்ணிவிட்டு அழகாக பொங்கல் வைக்கிறாங்க. எல்லா மக்களுமே வந்து ஒரே நேரத்தில் வந்து பொங்கல் வைக்கிறாங்களா. ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவில் வந்து ஒவ்வொரு வீடுகள்லையுமே வந்து அவங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டு எல்லாருமே இதே மாதிரி வரட்டி அடுப்பு வச்சு பொங்கப்பானை வச்சு பொங்கல் வைக்கிறாங்க. பார்க்க ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது இந்த பொங்கல் செய்கிறதுக்கு. பொங்கல் பொங்குறதுக்கு வந்து அந்த அடுப்பு எரிஞ்சு பொங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. ஆனால் அவங்க அதுதான் அவங்களோட சம்பிரதாயம்ன்ட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்க ஒரு வித்தியாசமான முறையை வந்து பின்பற்றுறாங்க. பொங்கல் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்கள் ஊர் சைடு வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.